மானமே உயிரென வாழும் கூட்டத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதி எதற்கு? நிதி வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி இறந்து போன தம்பி கவியரசன் அவர்களுடைய குடும்பத்தார்கள் நெஞ்சூரம் கொண்டு கூறியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நீங்க மேல இருக்கக்கூடிய இந்த போஸ்டரை பார்த்திருப்பீங்க. இந்த போஸ்டரை திமுகவினுடைய ஐடிவிங் என்ன பண்றாங்கன்னா பெரிதளவுமா பிரபலப்படுத்துறாங்க. கவியரசன் அவர்களுடைய குடும்பத்திற்கு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நாங்களும் பெற்றோர்களிடத்திலே கொடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு திமுக என்று சொல்லக்கூடிய திருடர் முன்னேற்ற கழகம் சுய இன்பம் அடைவதற்காக போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. இது குறித்து அவர்கள் தரப்புல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க, நான் கொடுத்துட்டோம் போயிட்டோன்னு. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்புல சொன்ன விடயம் என்ன தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் காசோலையா எடுத்துட்டு வந்தாங்க. அந்த காசோலையை நாங்க வேண்டாம் என்று மறுத்தோம். ஆனால் வீண்டா விவாதமாக கட்டாயப்படுத்தி எங்களுடைய கையிலே கொடுத்தார்கள். அந்த ஒரு கணத்திலே அதை புகைப்படமாக எடுத்து போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்கன்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? அந்த குடும்பத்தார்கள் சொல்றாங்க, தொலைபேசி வாயிலாக அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது உறவினர்கள்ட்ட பணம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்கள அங்க வச்சுட்டு போனாங்க. எதுக்கு எங்களுக்கு இந்த 5 லட்சம் பணம்? எங்க பிள்ளைக்கு கும்பகோணம் மருத்துவமனையிலையும் தஞ்சாவூர் மருத்துவமனையிலையும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு எதுக்கு இந்த காசு? எங்க பிள்ளைய இழந்துட்டு இருக்கிறோம். அவன் எத்தனை கோடி கொடுத்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி வேண்டும் என்று தங்களுடைய நெஞ்சுரத்தை வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள். ஆனா எதுலமா ஸ்டிக்கர் ஒட்டுவானுங்க அவனுங்க. கொடுக்கிற இலவசங்களை கொடுப்பானுங்க, நிவாரணத்தில் கொடுப்பானுங்க. ஆனா ஒரு உயிருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதல் முறையாக கொடுத்துருக்கானுங்க. அந்த குடும்பம் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த காசு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பாமகவுடைய பிரமுகர்கள் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவினுடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் பஞ்சாயத்து பேசியிருக்கிறார், பணத்தை வாங்கிக்கிங்க, அதனால பார்த்துக்கலாம், அப்புறம் ஏதாவது தேவைன்னா நாங்கள் வாங்கி தரோன்னு. நீங்க யாருங்க பஞ்சாயத்து பேசுறது? இந்த காசு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை அவங்க கிளைம் பண்ணல, செக்கை விட்ரால போல, எதுவுமே பண்ணல, தூக்கி கடாச்சிட்டாங்க. எங்களுக்கு தேவையில்லைன்னு. நாங்க எங்க பிள்ளைக்கு நீங்க போராட்டம் பண்ணுங்க, பாமக கேட்டிருக்காங்க, அவங்க ஒரே வார்த்தை கேட்டிருக்காங்க, எங்க பிள்ளைக்காக போராட்டம் பண்ணி நீதியை வாங்கி கொடுங்க. தமிழ்நாட்டில் எங்க புள்ள மாதிரி எந்த பிள்ளையின் படி சாவக்கூடாது, எங்களுக்கு எதுங்க காசு, என் பிள்ளைய போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போராட்டம் வைங்க, நாங்கள் வந்து கலந்துக்கிறோம், எங்களுக்கு நீதி நீங்க தான் வாங்கி கொடுக்குறோம்னு பாமகவை நம்பி அந்த குடும்பம் சொல்லியிருக்குது. அந்த காசு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடும், நீங்களே மூஞ்சி நிறுத்தி கடாச்சிருங்க. இப்படியான ஒரு குடும்பம் இருக்கிறது, இப்படியான ஒரு கூட்டம் இருக்கிறது, மானமே உயிரென வாழக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தை பணத்தை கொடுத்தலாம் மடிய வைக்க முடியாது, பணிய வைக்க முடியாதுன்றத திமுக புரிஞ்சுக்கணும். எவமெல்லாம் போஸ்ட் ஓட்டினாலும் அவனை கிழிச்சிக்கணும். இல்லைன்னா போஸ்ட் ஓட்டின இடத்துலலாம் வந்து வீடியோ போடுவோம்.